Hey guys, welcome to FC's another video. இந்த வீடியோல நம்ம ஏலியன் ரோமுலஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ரிவ்யூல எந்த ஸ்பாயிலரும் இருக்க போறது இல்ல. சோ நீங்க தாராளமா ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி கடந்த ஒரு மாதங்களாக நான் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். அதுவும் டெய்லி போட்டுட்டு இருக்கேன். எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. சோ அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சோ தட் நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் grow ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எனக்கு இன்னும் மோட்டிவேட் ஆயிட்டு இன்னும் ஷார்ட்ஸ் நிறைய போட தோணும். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ரிவ்யூக்கு போலாம். ஸோ ஏலியன் ரோமுலஸ் வந்து ஏலியன் ஃப்ரான்ச்சைஸோட 7வது படம். இந்த படத்தோட டைட்டில் அறிவிச்சதுல இருந்தே இந்த படத்தில் ஹைப் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது எனக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஃபெடி ஆல்வரஸ். இவர் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈவில் டெட் 2013, அதாவது சாம் ரைமி எடுத்த அதே வெர்ஷனை ரீமேக் பண்ணி எடுத்திருந்தாரு. வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனாலேயே இந்த படத்தில் வந்து முதல்ல கொஞ்சம் ஹைப் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட தீமே வந்து கொஞ்சம் அந்த ஒரிஜினல் மூவிக்கு க்ளோஸாக இருந்தது. இந்த ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த முதல் 2 படங்களுக்கு தான் வந்து ஒரு பீக் அடைஞ்சுது. அதுக்கப்புறம் எந்த படமும் வந்து அந்த 2 படம் லெவலுக்கு வரவே இல்லை. முதல் படம் வந்து 1979 ரிட்லி ஸ்காட் எடுத்தாரு. அதுக்கு அடுத்து வந்து 1986 வந்து ஜேம்ஸ் கேமரான் ஏலியன்ஸ்னு செகண்ட் பார்ட் எடுத்தாரு. இந்த 2 படமும் தான் இந்த ஃப்ரான்ச்சைஸிலேயே பீக் அட்டைன் பண்ணிச்சு. அதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் அந்த கோர் எலிமெண்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரிட்லி ஸ்காட் வந்து இதை வந்து ஒரு ப்ராப்பர் ஹாரர் மூவியாக கையாண்டிருப்பாரு. மீன்வைல் ஜேம்ஸ் கேமரான் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைஃபை ஆக்ஷன் அட்வென்ச்சர் மான்ஸ்டர் மூவி மாதிரி கையாண்டிருப்பாரு. ரெண்டுமே கம்பேரே பண்ண முடியாது. ரெண்டுமே வேற வேற லெவலில் அந்த லீக்ல அது பெருசுன்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஏலியன் 3 வந்தது. ஏலியன் 3யும் வந்து பெரிய டைரக்டர் ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணாரு, டேவிட் ஃபின்ச்சர். ஆனால் அவரே வந்து இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டுடியோ பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த படம் வஸ்டா போச்சு. 4th பார்ட் வந்து அதை விட வஸ்டா போச்சு. அதுக்கப்புறம் ரிட்லி ஸ்காட்டே மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ப்ரீக்வல் எடுக்கிறேன்னு ப்ரொமேத்தியஸும் ஏலியன் காவனன்ட்டும் எடுத்தாரு. அதுவுமே வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸா தான் போயிருந்தது. இப்போ இந்த 7th பார்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் மூவியோட அந்த ஹாரர் எலிமெண்டோட ஒத்து போனதால ஃபேன்ஸ் மதியிலேயே ரொம்ப ஹைப்பாகவே இருந்தாங்க. படம் பார்க்கும்போது உண்மையை சொல்லணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் படத்தோட அந்த ஹாரர் எலிமெண்ட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணி சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. அதோட அட்மாஸ்பியர், அந்த செட்டிங் எல்லாமே வேற லெவலில் இருந்தது. ஈவன் சவுண்ட் டிசைன் உட்பட அந்த ஸ்பேஸ் ஷிப்பை காட்டும் போது அந்த ஸ்பேஸில் இருக்கிற ஒரு அமைதியை கூட வந்து சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. அந்த சவுண்ட் டிசைன் வழியாக ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஜீனோமார்ஃபெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் எஃபெக்டில் கொண்டு வந்திருந்தாங்க. அதையுமே வந்து ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணாங்களோ அதே லெவலுக்கு தான் இங்கேயும் யூட்டிலைஸ் பண்ணாங்க. என்னடா இவ்வளோ பாசிட்டிவ் சொல்கிறானே, படம் உண்மையிலேயே வேற லெவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட க்ளோஸாக இருக்குன்னு சொல்கிறேன்ல, அதுதான் வந்து எல்லா ஃப்ரான்ச்சைஸும் வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து ஸ்டார் வார்ஸ் வந்து ஃபோர்ஸ் அவேக்கன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் படத்தோட தான் அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பிரெடிட்டர் ஃப்ரான்ச்சைஸ்லையும் வந்து ரீசெண்டாக வந்த ப்ரே மூவியை கூட அந்த அர்னால்ட் படத்தை தான் அப்படியே அந்த சிமிலர் பிளாட்டை வச்சு தான் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேக் டு பேசிக் கான்செப்டை வந்து ஒரு சேஃபர் பெட்டுக்காக எல்லா ஃப்ரான்ச்சைஸும் வந்து அணுகுறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா, அந்த செட்டப் இருக்குல்ல, அந்த செட்டப் வந்து ரொம்ப லென்த்தாக கொண்டு போயிட்டாங்க. 1 hour முடிஞ்சு இன்டர்வல் வருது, அது வரைக்கும் ஏலியன் வந்து எமர்ஜே ஆகலை. ஸோ இந்த செட்டப்பே வந்து ரொம்ப லாங்காக எடுக்குது. ஸோ அது கூட பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். செட்டப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலே கொஞ்சம் ஃபைனல் 3rd ஆக்டில் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடலான்ற பார்த்தா 3rd ஆக்ட் தான் இருக்கிறதுலேயே ஃபர்ஸ்ட்டு. ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்டே அங்கே தான் ஆச்சு எனக்கு. இவங்க வந்து அந்த பேக் டு பேசிக் கான்செப்டையே வந்து மெஸ்அப் பண்ணிட்டாங்க. ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ்லேயே ரொம்ப ஒஸ்டான படம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏலியன் 4 தான் சொல்லுவாங்க, ஏலியன் ரெசரக்ஷன். ஸோ அதில் வந்து ஒரு பிளாட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து எல்லாரும் பேஷ் பண்ணாங்க. ஃபேன்ஸ், டைஹார்ட் ஃபேன்ஸ் ஆகட்டும், கிரிட்டிக்ஸ் ஆகட்டும், எல்லாரும் பேஷ் பண்ணி அந்த படத்தையே மொக்க பண்ணிட்டாங்க. அந்த லைனை வந்து இந்த 3rd ஆக்ட்ல மேஜர் ரிவீல்னு இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஜீனோமார்ஃபோட ஸ்க்ரீன் டைமே ரொம்ப கம்மி. அதே மாதிரி இந்த கேரக்டர்ஸ், ஹியூமன் கேரக்டர்ஸாக ப்ளே பண்ணாங்க பாருங்க, யாரு கூடயும் நம்மளால கனெக்ட் ஆக முடியாது. எல்லாருமே வந்து அமெச்சூரிஸ்ட் ஆக்டிங் மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு கேரக்டர் தான், அது ஹியூமனே கிடையாது, ஆண்டின்ற ஒரு கேரக்டர். அது கிட்ட மட்டும் தான் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த கேரக்டர்ல தான் ஒரு டைமென்ஷன் இருந்தது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு வேஸ்டட் பொட்டன்ஷியல் தான் சொல்லணும். நிறைய பண்ணியிருக்கலாம், ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது, முக்கியமாக 3rd ஆக்ட்ல. பட் எனிவே இது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு ஹாரர் ஜென்ரா கண்டிப்பாக இருந்தது. ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் உள்ள. ஆனா இந்த ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் பத்தி உங்களுக்கு தெரியும், எல்லா படமும் பார்த்திருக்கீங்கன்னா இட் மைட் டிசப்பாயிண்ட் யூ. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பேர் தப்பலாம் சொல்ல மாட்டேன். பாய்.